முடியாது. நான் தான் பொறுத்து என்னோட வளர்த்தேன்னு யாருக்கு யாரும் சொல்ல முடியாதுங்க. கற்றது கையளவு கற்றுக்கொள்ளாது உலகளவு சாமி. அதை போன்ற சபையாகப்பட்டது. சபையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம். செலவு எவ்வளவு ஆச்சுங்க? எதுக்கு 6 சாஸ்திரம் பண்ணீங்களே எவ்வளவு செலவாச்சு? ஒரு சாஸ்திரம் பண்றதுக்கு ஒரு சாஸ்திரம் பண்ணாலும் எவ்வளவு காசு செலவாகுது? 6 சாஸ்திரம் பண்ணிருக்கீங்களே. சாஸ்திரம் அல்ல, புராண சாஸ்திரங்கள் 6. புராண சாஸ்திரங்கள் 6, 18 புராணம், 96 தத்துவம். கட்டோர்களை சபையில் இருக்கலாம். கட்டோர்கள் சபையில வந்திருக்கிறாங்க. கட்டவருக்கு தெரியும் கல்வியின் அருமை, பெற்றவருக்கு விலையின் அருமை. அதை போன்ற இச்சபையாகப்பட்டது. நண்பா, மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், வன்னிய புராணம், நாரத புராணம், எத்தனையோ கட்டுவாரிகளே சபையில் இருக்கலாம். அவருக்கெல்லாம் நாம் கால் தூசு மண்ணு. அன்னவருக்கு தெரிந்தது நம்மளுக்கு தெரியாது. ஆட முன் வந்திருக்கிறோம். நாட்டுக்கு நாடு மகா நாடு, தங்க விலையும் பொன் விலையும் நான் சிந்தும் நெல் விலையும் தென் விளையாட வருவோம். மச்சிமா நகரம், மச்சிமா நகரம் என்ற பாண்டவர் குகுந்த நன்னாடு. அப்பேற்பட்ட நன்னாடு இன்னும் என்ன ஊரு? இதுவா? சாணத்தியல் மேடு. சாணத்தியல் மேடு. சாணத்தியல் மேட்டிலே புகழ் பெயர் பெற்ற அண்டினோரை ஆதரிப்பார்கள், உண்டினோரை மூச்சரிப்பார்கள், எதிர்த்து வரை ஜமக்கானம் பண்ணிடுவாங்க, சங்காரம் செய்வார்கள், சங்காரம் செய்து விடுவார்கள். அப்பேற்பட்ட சிங்கார ராஜசபையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அம்மனாகப்பட்ட சாணாத்தி அம்மன் அருள் மிகுந்த தெய்வம். அன்னவருக்காக நடைபெறுகிற நாடகம் என்ன? இன்னைக்கு வச்சுக்கிறனால அருமையான நாடகம், சூப்பரான நாடகம். என்னடா நாடகம்? குசல நாடகம். அந்த மேல அடிச்ச மண்டை உடைஞ்சு போய் அந்த 2000 மட்டும் நல்ல குசல நாடகம் பேசுறாங்க. அப்பேற்பட்ட நாடகம் என்னடா நாடகம்? குசல நாடகம். ஸ்ரீ மகாபாரதம். ஓ, ஸ்ரீ மகாபாரதம் ஒரு கிளையாகப்பட்ட மகாபாரதத்தின் ஒரு பாகமாகப்பட்ட சிவனே பிரச்சன்றமாய் இருக்கிறாய். ஆமாங்க, சிவன் என்று சிவனுடைய லிங்கம். ஆமாங்க, இன்னைக்கு பிரசிடண்ட் ஆயிருக்காங்க, நாளைக்கு நம்பர் ஆயிருவாரு. மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. ஓஹோ, மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. அல்லது அர்ஜுனன் குறவிஞ்சி. அர்ஜுனன் குறவங்குஞ்சி. குறவஞ்சி. அர்ஜுனன் குறவிஞ்சி, மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. இந்த நாடகத்திலே சிந்தித்தேன் விலை இருந்தாலும் எங்களை வெடிய 30 மணிக்கு வேண்டும் என்று சொல்லி ஈரோடு வட்டம், பவானி மாவட்டம். ஆமாங்க, ஈரோடு மாவட்டம், பவானியில தோசை மயிலம்பாடி, காட்டூர், காந்தி நகர் சேர்ந்த எங்க கற்பக விநாயக நாடக கலைக்குழுவின் சார்பாக இங்க அமர்ந்திருக்கக்கூடிய குருப்பெரியவர்களுக்கு முத்தான முதல் வணக்கம். சுவாமி, என்னுடைய பெயர் என்ன? பாலுக்கும் பச்சை தண்ணிக்கு வித்தியாசம் வரையாத கருத்ததே தண்ணி வெளுத்ததே பால் என்று சொல்லக்கூடிய தர்மத்த நிலநாட்டகம். எப்படி வசனம் தெரியலன்னா என்கிட்ட கோமாளிட்டு என்கிட்ட கேளுங்க. நான் கோமாளி வேஷம் போட்டேன், எனக்கு எல்லா வேஷத்தையும் தெரியும். எல்லாமே தெரிஞ்சதுனால கோமாளி வேஷம் போடுறேன். தெரியாத விஷயம் இல்லையப்பா. எனக்கு வசனம் தெரியல, என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இப்ப என்னமோ சொன்னீங்களே, கருத்தது தண்ணி வெளுத்தது பால். இந்த வசனம் தப்புங்க. எப்படி நீங்க சொல்ற வசனம் தப்பு. கருத்தது தண்ணி வெளுத்தது பாலுங்கிறீங்க, கருத்ததெல்லாம் தண்ணிங்கிறீங்களா? எப்படி சாமி தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கருத்தது தண்ணின்னா அது குவாட்டரு, வெளுத்தது பாலுன்னா அது தெளிவு கல்லு. உன்னுடைய புராணத்துல அப்படி இருக்கிறது, எங்களுடைய புராணத்துல இப்படி இருக்கிறது. எப்படி சாமி? கருத்தது தண்ணி வெளுத்தது பால். பாலுக்கும் பச்சை தண்ணிக்கு வித்தியாசம் வரையாத பொய் சொல்லாத வாசகன். தர்மமே நிச்சயம், தர்மமே சகாயம். என்றைக்கும் தர்மம் வெல்லும், அதர்மம் அழிந்துவிடும். அப்படி என்று நான் நடந்து சென்றால் எறும்பு மிதித்தா கூட எறும்பு சாகாது. ஓ, எறும்பு மிதிச்சா கூட எறும்பு சாகாது. அப்பேற்பட்ட பொய் சொல்லாத வாசகன். என் பெயரோ தர்மபுத்திர மகாராஜன் என்று சொல்வார்கள். உங்க பெயரோ தர்மபுத்திர மகாராஜன். அப்படி உங்க பேர் தர்மபுத்திர மகாராஜனாக இருந்தாலும் தாய் தந்தை யாரு? என் நாடு நகரம் என்ன? நாடு நகரம் என்ன? என் தாய் தந்தை யாரு சுவாமி? அடக்குரு நாடு குருகளம்மா.
சாமி நீங்க யார் உங்களுடைய பெயர் என்ன என் பெயர் தான் முன்பதாக கூறிவிட்டேன் தர்மராஜன் என்று ஓ தர்மபுத்திர மகாராஜன் நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன சாம்ராஜ்யம் என்ன குரு நாடு குறுகளும் என்று சொல்லக்கூடிய ஓஹோ குரு நாடு குறுகளும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் ஒரே ஒரு நிமிஷம் சாமி. அக்கா அழுவுற குழந்தைய அடியில போட்டு உட்காருங்க மடியில் போட்டு உட்கார சொல்றேன் மடியில போட்டு உட்கார சொல்லுங்க. அடியில் போட்டு உட்கார சொல்றேன் என்ற பைத்தியக்காரன் ஆ. என் நாடும் ஆ. குரு நாடு குறுகுலம் நாடு குருகுலம் குருகுலத்துல பிறந்த நாங்களும் குலமணிகளும் ஐவர்கள் 5 பேர் அண்ணன் தம்பிமார்கள் ஐவர்கள் யார் யார் சாமி இந்த ஐவரை பெற்றெடுத்த நான் குடியிருந்த கோயில் அது எம்ஜிஆர் படங்க என் அன்னையர் ஆலயம் அது ரஜினிகாந்த் நடிச்ச படம் என் தெய்வத்தாய் அது எம்ஜிஆர் நடிச்ச படம் ஊஞ்சி அடிக்கிட்ட மட்டும் மேல அதுல எம்ஜிஆர் நடிச்ச படங்க என்னை பெற்றார்களே என் தாய் தந்தையார் யாருங்க சொல்லட்டுமா உங்களையும் பெத்தாங்களே யார் சாமி அது யாருன்னு கேக்குறேன் அந்த புண்ணியவதி யாரு யாருங்க சொல்ல வேண்டுமா அடையட 10 மாதம் சுமந்து